இங்கே ஆட்டுறச்சி சாப்பாடு தராங்கன்னு சொல்லி தான் என்ன நித்ரா எழுப்பி கூப்பிட்டோம். இது ஒரு பிரசாதம் உண்மையாகவே அப்பாண்ட காலம் தான் நடக்குது. வெட்டு வெள்ளிக்கும் கத்திகளோட போய் வெட்டு விழுந்தோன்றது கூட்டமாக இருந்து பார்த்தோன்றிருக்கோம் பாருங்க. அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்ஜே தமிழ். நாங்கள் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பண்டத்தெருப்பு என்ற பகுதியில் உள்ள பிரான்பெட் என்ற கிராமத்தில். உங்களுக்கு தெரிந்திருக்கும், போன சனிக்கிழமை நாங்கள் ஒரு காணொலி போட்டிருக்கோம், மிகப்பெரிய வேள்வி நடந்தார் சொல்லி. அதே போல் இன்றைக்கும் அடுத்த சனிக்கிழமை அதே கோவிலில் 8ஆம் வேள்வின்னு சொல்லி இறுதி வேள்வி இன்றைக்கு நடக்குது. இந்த வருடம்தான் இந்த வேள்வி மிகவும் விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுகிறது. அது எப்படின்னு சொன்னால், உண்மையாகவே எனக்கு காலமாக சொன்னவன் எப்படி சொன்னோன்னு சொன்னால், கெதியாவா இங்கே ஆட்டுறச்சி சாப்பாடு தராங்கன்னு சொல்லி தான் என்னை நித்ரா எழுப்பி கூப்பிட்டவங்க. அப்போ நான் இங்கே வந்தால் உண்மையாகவே பெரிய 2 கிடாய் வெட்டி சமைச்சு மிகப்பெரிய ஒரு விருந்தொன்று இங்கே ஏற்பாடு செய்திருக்கணும். அது மட்டுமல்லாமல் பலதரப்பட்ட கிடாய்களும் இங்கே இன்றைய தினமும் வெட்ட இருக்கிற நிலைமையில் அதைத்தான் நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இது முற்று முழுதாக அசைவ விருந்து. நான் நினைக்கலாம் அவ்வளோ பெரிய சைவமாக இருக்கிறது. இது பெரிய ஆட்டு விருந்து தான், ஆட்டுப்படையல். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கலாம். அந்த மடைக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கலாம். பெரிய சமையல் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சிறிய பானைகளில் பொங்கப்பட்டு கொண்டிருக்குது. நேர்த்திகளுக்காக கொண்டு வந்து பொங்கி கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. சொத்து கறியை விட்டு விட்டு குழைச்சி கொண்டே இருக்கணும். ஆவி பறக்குது வேறுங்க எப்படியும். ரச்சிக்கு கருத்தை விட்டு ரச்சியை விட்டு பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா கரையை விட்டு கொண்டே இருக்கிறேன். அதுன்னு சொன்னால் இன்றைக்கும் கிடாய்கள் வெட்டப்படத்தான் இருக்கின்றன. அந்த வகையில் கிடாய்கள், அதாவது போன வேள்விக்கு வெட்ட முடியாத கிடாய்கள் எல்லாம் இந்த வேள்விக்கு வெட்டுறதுக்கு வந்து நிற்கின்றன. பார்த்திங்கன்னா முன்மரமாக சமையல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் கிடா வெட்டிருக்கோம். என்ன காரணத்துக்காக போன வெள்ளியில வெட்டாம இந்த வெள்ளியில ஒன்னது பொங்கல்ல வெட்டுறீங்க, 8ஆம் மடையில வெட்டுறீங்க? அது நாங்க போன வெள்ளிக்கு நேத்தி பெருசு வெட்டுறாங்க. இன்றைக்கு வந்து கணக்கான கடையால வெட்டி விட்டு போடுறாங்க. மக்கள் குறைவாக தான் தருவாங்க. அதனால கணக்கான கடையை வெட்டி போட்டு நேத்தியே முடிச்சு போட்டு போடுறாங்க. அண்டையோட எல்லாம் சரி. இன்றைக்கு கடையால எல்லாம் வெட்டி சாப்பாடு 2 கடை வெட்டி அவிச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து மக்களுக்கு. அது அம்மாள்கிட்ட மகிமை. அம்மாள் வந்து பாருங்க, நேற்று ஃபுல்லாக மழையை விட
இந்த அம்மா இன்றைக்கு இங்கே அந்த மழை போகும் உண்மைதான் நேற்றுலாம் சரியாக வேதம் தான் புதுமை. அப்போ இந்த அம்மாவை நாங்கள் வணங்கினோம்டா அது வாராண்டுக்கு இடையில நாங்கள் இன்றைக்கு வந்து நேற்றி வச்சுட்டு போனோம்டா வாராண்டு அது நிறைவேறும். எனக்கு வந்து 4 வரையும் பிள்ளைலாம் இருந்தாங்க. அந்த அம்மாவில் வந்து நேற்றி விட்டு அடுத்த வரையும் பிள்ளையோட வந்துடுறாங்க. அப்போ அந்த அம்மாவோட நேர்த்தியை நாங்கள் விடாத செய்து கொண்டே இருக்கோம் டெய்லி. எத்தனை ஆண்டுகளாக கடை வெட்டுறீங்க? இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு 9 ஆண்டுகளாக வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ முதல் பழையாக வெட்டினவை அதில் 7 ஆக போச்சு. அதால் இப்போ நாங்கள் வெட்ட வலிக்கிட்டு இந்த 9 ஆண்டு இந்த கொரோனாக்கு கூட இந்த பிரச்சனைக்கு இருந்து கூட நாங்கள் இங்கே 12 மணிக்கு வெட்டி தான் கொடுத்துறாங்க. இப்போ போலீஸ் பிரச்சனை பயமெல்லாம் பயந்து இங்கே ஓடி திரிஞ்சு வெட்டி தான் கொடுத்துறாங்க. இப்போ மக்கள் கொண்டு வந்து வெட்டி தாண்டுக்கிட்டால் வெட்டி கொடுக்கத்தான் நேர்த்தியை நாங்கள் செய்யத்தானே அப்படி நாங்கள் வெட்டி கொடுத்துனா இருக்கிறோம். இந்த அம்மாண்ட புதுமையால் அதை ரோட்டில் கொண்டு போக கூட இப்படி வரவும் மாட்டேங்குது. ஆட்டிறைச்சி சாப்பாடு அப்படியே கடை வைக்கிறதுக்காக கொண்டதினம். முழுமையாக 2 ஆடுகள் வெட்டி இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா முட்டைகள் அதிகளவான முட்டைகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. முட்டைகள் எவ்வளோ முட்டைகள் வச்சிருக்கிறது. அப்படி வந்தா பலாப்பழங்கள் சோறு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலகாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம் அம்மனுக்காக. இன்றையோட முடியுது தானே இந்த முடியுது
அங்கே வெட்டு நடக்க போகுது. ஆடு வெட்டுற இடத்த போய்க்கணும். இன்றைக்கும் ஒரு 40 ஆட்டுக்கிட்ட வந்திருக்குது வெட்டுறதுக்காக. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கால வெட்டு நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் அது காட்டக்கூடாது. ஆடு எல்லாம் வெட்டு விழுந்தோன்றது கூட்டமாக இருந்து பார்த்துட்டுருக்கோம் பாருங்க. அதுக்கு தான் நடக்குது வெட்டு. என்ன மாதிரி வேலியை பற்றி சொல்லுங்க. இந்த இன்றைக்கு நீங்கள் தான் முதல் கிடா வெட்டினது போல என்ன? இன்றையும் கிடா கட்டினீங்களா? நீங்கள் தான் இந்த போன முறை மடை வச்சது என்ன? அந்த என்ன மாதிரி இந்த வருஷம் இவ்வளோ கிட்ட 8ஆம் மடைக்கு வாரதோ இல்லை இந்த வருஷம் மட்டும்தான் கூட என்ன? ஆக்களும் கொஞ்சம் கூட என்ன? வேற இனி வார வருஷம் ഇതിൻ്റെ തിരിക്ക് அந்த ഇതിൻ്റെ ഇതിക്ക് தானே வரும். எவ்வளவு செலவில் என்ன பிரச்சனை சிலவோட சொல்லல அது கணக்கு இல்லை. எல்லாரும் கொண்டு வர்றது எல்லாருக்கும் அது பயங்கர செலவுலாம் பாருங்க. மற்ற ஆதி என்ன சில மட்டும் சொல்லலாம். நீங்கள் நாங்கள் எந்த நாடு? நாங்கள் வந்து இந்த ஊர் நான் இருக்கிறது கனடா. கனடாவிலேருந்து வருஷம் வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்களும் இந்த ஒரு கிடா கட்டுனீங்க போல. என்ன மாதிரி அந்த கோயில் வரலாறுகளை பற்றி ஒரு சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 30-40 வருஷமாங்கிற அப்பாவுடைய காலத்தில் உட்காந்து நடந்து கொண்டு போயிருக்கு. அது நாங்கள் அந்த இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது நீண்ட காலம் எங்களோட அப்பாண்ட காலம் நீண்ட காலம். இன்றைக்கு இவ்வளோ காலத்தில் இவ்வளோ நிகழ்ச்சிகளை திருவிழா செய்யணும். ஆனால் இப்போ வந்து கொண்டாட்டம் பண்ணால் இந்த வயதுக்கும் எல்லாருக்கும் மழை பெய்தான் தீரும். இந்த ஊரில் பொறுத்தளவில் அபாய உயிர்கள் ஒன்றும் பெரிய நிரப்பெரிய ஒன்றும் போயிடும். அப்படி அந்த இதாக தான் இப்படி ஒரு பேர்டியை நாங்கள் செய்கிறோம், பலி கொடுக்குறோம். ஆனால் அது தோட்டத்துறைகளில் கிணறுகளுக்கு தண்ணி இல்லாத மழை நேற்று பெய்த மழை பெய்யல. அவன்கிட்ட புதுமை அவன்கிட்ட கொண்டாட்டம் முடியும் பெறையும் புதுமை. இது போக மழை பெய்ய போகும். தெரியும் தெரியாது. இப்போ பார்த்தீங்க சொன்னால் சாப்பாடு மடக்கி வச்ச சாப்பாடு கொடுக்க போயினோம். அதைத்தான் நாங்கள் வேண்ட போகிறோம் சாப்பாடு. அப்படி லைனில் நிற்கிறோம். இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம். லைனில் தான் அந்த சாப்பாடு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இதில் படைச்ச அப்புறம் சாப்பாடையும் இந்த மக்களுக்கு கொடுக்க போயினோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க போயிடும். இதில் தான் சாப்பாடு இருக்குது. அவ்வளோ மக்களுக்கு கொடுக்குறதுக்காக மக்கள் இவ்வளோ லைன் அசைவ சாப்பாடு சொன்னால் தானே ஆட்டு இறைச்சி 2 ஆட்டு இறைச்சி ஃபுல்லாக வெட்டி அதுலேருந்து தான் சாப்பாடு கொடுக்க போயிடும். இதில் கும்பம் கொண்டு வரீங்கன்னா கும்பம் கொண்டு வந்துருக்கணும். இன்றையோட 8ஆம் வட்டம் முடிஞ்சு 8ஆம் இந்த பொங்கல் முடிஞ்சு பொங்கல் தண்ணியை கிணத்துக்கு ஊற்றி சொப்பின்கள் எல்லாம் குடிக்கணும். சொப்பின் எல்லாம் வந்து உணவு வேண்டதுக்காக சொப்பின் எல்லாம் குடிக்கணும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு கடையில் சொப்பின் வாங்கி போட்டோம் போல. இந்த இதில் வாங்க இவர் சொப்பின் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறார். இவர் என்ன மாதிரியான சாப்பாடுகள் என்ன மாதிரி? ஓகே சரியா முதல் வேண்ட போகிறா தான் நாங்களும் முதல் எல்லாம் வேண்ட போகிறோம். அள்ளி போட்டு கொண்டிருக்கணும், எடுத்து போட்டு கொண்டிருக்கணும். மக்களுக்கு கொடுக்குறதுக்காக முட்டைகள்
பூசைகள் எல்லாம் முடிஞ்சுது. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா சாப்பாடு கொடுக்க போறீங்க. அங்கே மக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ஆடுகள் முழுசாக வெள்ளிக்கு இந்த கோயிலில் நேர்ந்து வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டு மக்களுக்கு ஆடுகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கணும், உணவுகள் வழங்கி கொண்டிருக்கணும். அதைத்தான் நான் பார்க்க மக்கள் வேண்டி கொண்டு போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கணும். இதுலேருந்து பெரிய கிரவுண்டே பின்னால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பொங்கல்கள், வாழைப்பழங்கள் என்னென்ன மக்களுக்கு வழங்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பாடு வேண்டிட்டோம், சொப்பினுக்கு ஆட்டிறைச்சி சாப்பாடு வேண்டிட்டோம். இதை தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகான சூழல்னு பாருங்க. இந்த சூழலில் நாங்கள் வேண்டிய பிரசாதத்தை, இந்த ஒரு பிரசாதம் உண்மையாகவே கோயிலில் படைக்கப்பட்ட பிரசாதம். இதிலேருந்து சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் தான் இதிலேருந்து சாப்பிட்றோம். உண்மையாக கோயில் சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த கடவுளுடைய ஒரு இதாக சாப்பிடுவோம் பண்ணுறதுக்காக தான் பண்ணி சாப்பிட்றோம். நாங்கள் மட்டும் பண்ணி சாப்பிட்றதில்லை. சொல்லுவோம், கடவுளுடைய பிரசாதத்தை சாப்பிடுவோம் பண்ணுறதுக்காக தானே சாப்பிட்றோம். அப்படி தானே? சரி, ஓகே. நாங்கள் சாப்பிட கதைக்க மாட்டோம். சாப்பிட்டு முடிக்க உங்களோட கதைக்கிறோம்.